ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். இந்த பக்கத்துல வாக்குப்பதிவு முடிஞ்சது. அடுத்தாப்புல உடனே புதுச்சேரியில ஹிந்தி கட்டாயம், மும்மொழி கொள்கையில ஹிந்தி கட்டாயம் ஆகுது. பிரெஞ்சு கல்ச்சர் தே ஆர் டிராப்பிங். அதை விட்டுட்டு மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க, பிரெஞ்சை எடுக்கல அப்படின்னு எல்லாம் வரிசையாக செய்திகள் போடுறாங்க. எப்படி பாக்குறீங்க சார் அதை? இல்லை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் முதல்ல ஃபார்மர் கேபினட் செக்ரட்டரி தலைமையில் உள்ள கமிட்டி ஹிந்தி கட்டாயம்னு சொல்லியிருந்தாங்க. அதை இவர் ஃபார்மர் ரிசர்ச் சேர்மன் தலைமையில் போட்ட கமிட்டி கொஞ்சம் சாமர்த்தியம் மாற்றி விட்டு 2 இந்திய மொழிகளும் ஆங்கிலமும் சொல்லி போட்டாங்க. இதில் பிரச்சனை என்னன்னா, 2 இந்திய மொழி என்ன, ஒன்று தாய்மொழி, இன்னொன்று எந்த மொழி? NEP படி எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட். ஆனால் ஒரு இதில் நம்ம இப்படி வச்சுக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதனால தமிழ் படிக்கிறாங்க. அதை தவிர தமிழ்நாட்டில் வீட்டில் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கலாம், வீட்டில் மலையாளம் பேசுகிறவங்க இருக்கலாம், வீட்டில் தெலுங்கு பேசுகிறவங்க, இது கன்னடம் பேசுகிறவங்க இருக்கலாம். இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் கன்னடம் பேசுகிறவங்க ஒரு 10 பேர் நாங்கள் கன்னடம் எடுப்போம், மலையாளம் பேசுகிறவங்க 15 பேர் மலையாளம் எடுப்போம் சொல்ல முடியாது. ஏன்னா அத்தனை டீச்சர் வைக்க முடியாது. அதனால எல்லாருக்கும் பொதுவாக ஹிந்தி டீச்சர் தான் இம்மீடியட்லி அவைலபிள்னு சொல்லி இந்தியை கொண்டு வருவாங்க. மறைமுகமாக இந்தியை கொண்டு வர்றது. இவங்க நேரடியாகவே அப்படி ஆர்டர் போட்டிருக்காங்களான்னு தெரியல. இந்தி திணிப்புன்னு சொல்கிறதுனால எனக்கு இந்த கன்ஃபியூஷன் வருது. அநேகமாக அப்படி சொல்லியிருக்கலாம், இங்கே இன்னொரு இந்திய மொழி கற்றுக்கணுங்கிறது இந்தியை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். எந்த விதத்தில் பார்த்தாலும் இது ரெட்ரோகிரேட் ஸ்டெப்பு, ரொம்ப தப்பான ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஃப்ரெஞ்சு கல்ச்சர்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த கல்ச்சர், அந்த கலாச்சார வாழ்க்கை முறைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே உள்ளவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நான் ஃப்ரான்ஸுக்கு போன போதே எனக்கே தெரியும். நீங்கள் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் சயின்ஸ் படிச்சிங்கன்னா காலேஜில் எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் உங்களுக்கு எஜுகேஷன் அங்கே ஃப்ரீ ஃப்ரான்ஸில். அப்போ இங்கே ஃப்ரெஞ்சு படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் ஃப்ரான்ஸில் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ அந்த உரிமை மறுக்கப்படுதில்ல, அந்த வசதி மறுக்கப்படுதில்ல. ஆமா, அங்க பாதி பேர் அப்படி அங்க இருந்து பிரான்ஸ் போறதுக்கான வசதிகளோட இருக்கிறாங்க ஏதாவது. ஆமா, ஏன்னா இன்னொன்னு என்னன்னா நீங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு பாரிஸ்ல போட்டிருக்க எல்லாமே தமிழ் ரெஸ்டாரண்ட். இப்போ இங்கிலாந்துல போனா சரி, உங்களுக்கு தந்தூரி இருக்கும், பெங்காலி இருக்கும். ஆனால் பெங்காலி ரெஸ்டாரண்ட் போட மாட்டாங்க. ஃபார் சம் ரீசன் பெங்காலி ரெஸ்டாரண்ட் போடுறா கூட்டம் கூடுறது இல்லைன்னு சொல்லிட்டு இது இந்தியன் ரெஸ்டாரண்ட் போட்டு பெங்காலி ஃபுட்டு கொடுப்பாங்க. தமிழ் ஃபுட்டு கொஞ்சம் கஷ்டம்தாங்க, ரொம்ப அபூர்வமாக தான் தமிழ் ஃபுட்டு அங்கே கொடுக்குறாங்க. இதில் இப்போ அதிகமாயிருக்கு. மெட்ராஸ் சட்னி ஏதோ ஒன்று இதில் லண்டனில் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், இது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ஃப்ரான்ஸை பொறுத்த மட்டும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போட்டது 90% அங்கே தமிழ் ஃபுட்டு தான். காரணம் இந்த கலாச்சார உறவு. அதனால இப்போ இங்கேருந்து ஒரு 8வது தான் படித்தேன், 9வது தான் படித்தேன். ஆனால் சரி, எங்கள் மாமா அங்கே ஷெஃபாக இருக்கார், எனக்கு ஃப்ரெஞ்சு ஏற்கனவே படிச்சிருக்கேன், டக்குன்னு அங்கே போய் வேலை பார்க்கலாம். இப்போ அந்த வேலை போகுது. இது இந்த பாரதிய கல்ச்சரை கொண்டு வருவது தான் இதுக்கு பின்னால இருக்கிற நோக்கமா சார்? பிரிட்டிஷ் காலனி முதல்ல இந்த பக்கம் தமிழ்நாடு பிரிட்டிஷ் காலனி, அது பிரெஞ்சு காலனி. அதனால புதுச்சேரியில ஸ்பெல்லிங் வரைக்கும் நான் அங்க சில ஆண்டுகள் வேலை செய்தேன். ஸ்பெல்லிங் வரைக்கும் அவங்க ஒரு மாதிரி தான் எழுதுவாங்க. நம்ம பேரை ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம ஆறுமுகம் அப்படிங்கிறத நம்ம இங்க எழுதுற மாதிரி எழுதுனா சாசா தப்பு, அதை மட்டும் கரெக்டா சொல்லிடுவாங்க. அது தப்பு, ஸ்பெல்லிங் அப்படி வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது MME எல்லாம் போடணும், ஆறுமுகமே அப்படிங்கிற மாதிரி MME எல்லாம் போடணும். அந்த இதில் அதெல்லாம் படிப்படியாக எரோட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இவங்க அதாவது பாரிஸுக்கு ப்ரொனன்சியேஷன் பாரி தான், எஸ் கிடையாது, சைலண்ட் எஸ் கிடையாது. அந்த எஸ் ஆட் பண்ற அதே மாதிரி இங்க ME ஆட் பண்ற மாதிரி இருக்கலாம். இது ஒட்டி யாரு இந்திரன் மாறினாலும் இந்திராணி மாறுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்களே சார், அந்த மாதிரி ஆளுநராக இருப்பவர்கள் அனைவரும் ஒரு விதத்துல அறிவுஜீவிகளாகவே இருக்கிறாங்க. இப்ப பொறுப்புல இருக்கிற ஆளுநரும் இந்தியா ஒரு பன்முக கலாச்சார தேசம் என்று சொல்வது தவறானது அப்படின்னு பேசுறாரு. இந்தியாவை ஒரு பன்முக கலாச்சார தேசம் என்றோ பல கலாச்சார சமூகங்களை கொண்ட தேசம் என்றோ குறிப்பிடுவது தவறானது அப்படின்னு ஆளுநர் RV ஆர்லேக்கர்
பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? நுனிப்புல் மேயக்கூடாது. இவருக்கு என்ன கலாச்சாரத்தை பற்றி தெரியும்? See, there are experts. மைசூர் மகாராஜா வந்து இங்கே வந்து கவர்னராக இருந்தார். அவர் சம்ஸ்கிருத பண்டிட்டு. அது தவிர அவருக்கு வந்து சோஷியாலஜி நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பேச தகுதி உள்ளவர். இவருக்கு எதுக்குல பேச தகுதியோ அதை பற்றி மட்டும் பேசணும். இவருக்கு பேச தகுதி வந்து கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுறதுக்கு படிச்சிருக்கணும். அதனால் அதை பற்றி பேசினார்னா புரிஞ்சுக்க முடியும். கவர்னருடைய ரோல் என்ன, சிஎம்முடைய ரோல்னு சொன்னார்னா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது இவருடைய வேலை, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் தெரியாமல் சில பேர் பேசுகிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த இந்தியாவுடைய கலாச்சாரம் பற்றி இவருக்கு என்ன தெரியும்? பன்முகத்தன்மை இல்லைன்னு சொல்றாரு. எந்த அடிப்படையில் சொல்றாரு? இந்த மரத்தை ஏதாவது பேசிட்டு போவாங்க. அதான் இந்த கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக் நவ். ஒவ்வொன்றா இது மாதிரி வரும். முதல்ல அங்கே ஹிந்தியை வந்து திணிக்கிறாங்கன்னு சொன்னீங்க பாண்டிச்சேரியில், அடுத்து இங்கே இது சொல்லுவாங்க. இதே மாதிரி தொடர்ந்து வரும். இல்ல அவங்க வந்து எப்படி சார் புரிஞ்சுக்கிறாங்க ரிலிஜியஸ் டைவர்சிட்டி, பல்வேறு மதங்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கு அப்படிங்கறதையே அவங்க ஏற்காம இருக்கிறாங்களா? இல்ல அது அவங்க வந்து வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐரோப்பியால இருந்து இறக்குமதின்னு நினைக்கிறாங்களா? அதையும் இல்ல அவங்கள பொறுத்த மட்டும் ஒரிஜினல் இங்க ஒரு மதம் தான் இருந்தது. அவங்கள பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தெரியாது இந்து மதம்ங்கிறது பிரிட்டிஷ்காரன் காயின் பண்ண ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர். அவன் வந்து பார்சி, முஸ்லீம், கிறிஸ்டியன் இந்த 3 மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தவிர வேற எல்லா மதத்துக்காரங்களையும் இந்துன்னு கூப்பிடுன்னு சொல்லி கொண்டு வந்தான். இதை நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். இதை அவங்க மறுக்க முடியுமா? இங்க வந்து சமணர்கள் இருந்தாங்க, பௌத்தர்கள் இருந்தாங்க, இவங்க சைவர்கள் இருந்தாங்க, வைஷ்ணவர்கள் இருந்தாங்க. ஒவ்வொன்றும் தனித்தனி ரிலிஜனா இருந்தது. போய் சிதம்பரத்துல போய் பாருங்க, அங்க கோவிந்தராஜ பெருமாள் சிலையை வச்சு சன்னிதானத்துல வச்சதுக்கு அவங்க எப்படி பொறுமுனாங்கன்னு சொல்லி. ராஜா வந்து இதா இருந்தாரு, வைஷ்ணவரா இருந்தாரு, ஃபோர்ஸ் பண்ணி வச்சுட்டாரு அப்படி இன்னைக்கு வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் போனபோது என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு தீட்சிதர், அவர் என்கிட்ட சொன்னாரு, எங்கேயாவது ஒரு பெருமாள் கோயில் இது மாதிரி நாங்க கொஞ்சம் வச்சிருக்க முடியுமா, எங்க நடராஜர் இங்க வச்சுட்டாங்க பாருங்க அப்படி இன்னைக்கு வரைக்கும் அவங்க புலம்பிட்டு தான் இருக்காங்க. அதனால இதெல்லாம் தனித்தனி இதுலயே திகம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிவிஷன் உண்டு சமண மதத்திலேயே. இது வந்து நாத்தியர்களே வந்து ஒரு சமய கோட்பாடு அப்படின்னு சொல்லி கருதப்பட்ட காலம் இந்தியாவில் வந்து. இவர் எப்படி அதனால முதல்ல வந்து இங்க எல்லாரும் இவங்களை பொறுத்த மட்டும் கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் மட்டும்தான் உள்ள வந்தவங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஒரே மதம் தான் இருந்தது. இப்போ வந்தது கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் மட்டும் இல்லை, சொராஸ்ட்ரியன்ஸ் வந்தாங்க, பார்சிஸ் இருக்காங்கல்ல, தே ஃபாலோ சொராஸ்ட்ரியன் திங். ஐ திங்க் அது ஒரு பெரிய இது கல்ச்சர். அதனால இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் பெரிய பொசிஷன்ல இருக்காரு, இல்லைன்னா யாரும் முட்டாள்தனமா வளர்றாங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த பொசிஷனை மனசுல வச்சுக்கிட்டு அப்படிலாம் சொல்லாம இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். இல்ல பின்னால நடைமுறைக்கு வர்ற அல்லது சட்டமாக வர்ற அல்லது பெரிய நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில வர்ற பல விஷயங்கள் முதல்ல இந்த மாதிரி நம்ம ஏன் இப்படி பேசுறாங்க, ஏற்கவே முடியாத மாதிரி பேசுறாங்கன்னு நம்ம சொல்ற விஷயங்களாகத்தான் இருக்கு. முதல்ல இந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது அது. ஆமா, ஆனா இந்த அப்போசிஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு தீவிரமா வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஆந்திராலாம் வந்து ஒரு சனாதன சிஸ்டத்தை ஃபாலோ பண்றவங்களா தான் டெசிஷன் மேக்கர்ஸ், ப்ரெஷர் குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க அங்க. கேரளாவில் வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க, நாங்க எங்க லைஃப் ஸ்டைல தான் இருப்போம்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ணாலும் உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. கர்நாடகா ஏத்துக்குவாங்க. இவங்களை பொறுத்த மட்டும் மம்தா பானர்ஜி வந்து நான் வந்து பிராமின்னு சொல்லி 2-3 தடவை சொல்லியிருக்காங்க. நான் சனாதனத்தை மதிக்கிறவள்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அவங்கள என்ன நினைப்பாங்கன்னாங்க, அவங்க ஏதாவது பேசிட்டு போட்டு நாங்க எங்க வே ஆஃப் லைஃப்ல இருக்கோம் எங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேட்ல, புதுசா ஒண்ணுமே நமக்கு இல்லையேன்னு சொல்லி நினைப்பாங்க. அடிவேர்கள் பாதிக்கப்படுகின்றனுங்கிற உணர்வு அவங்களுக்கு இருக்காது. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அது ஒரு காரணம் வந்து தமிழ் மூத்த மொழி. இதுல கூட பிரச்சனை பண்ணிடுவாங்க. தமிழ்ல இருந்து தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் வந்ததுன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையாக்கி விட்டுருவாங்க. தமிழ்ல இருந்து வந்ததுன்னு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடியது மலையாளம் தான். அது மலையாளிஸ் வில் நாட் அப்ஜெக்ட் டு இட். ஆனால் தெலுங்கும் கன்னடமும் சொல்லுவாங்க, நாங்கள் கோ எக்ஸிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு நமக்கு இன்னொரு லாங்குவேஜ் ஃபிலாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் படித்து எழுத வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது, உணர்வுகளை தூண்டி விடும் அனாவசியமா. ஆனால் தமிழை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவாக இங்கே தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. இதுதான் முக்கியமான விஷயம். அந்த காலத்தில் இருந்து ஆழ்வார்களும் இவங்களும் சைவ சமய குறவர்களும் தனித்தனியாக தான் இருந்தாங்க, சேர்ந்து இல்லை அவங்க. அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. பொன்னியின் செல்வன் நாவல் வந்து அவர் விளையாட்டு அதை வந்து எழுதியிருப்பார். கல்கி வந்து விளையாட்டு எழுதுற மாதிரி எழுதியிருப்பார். ஆழ்வார்க்குடியான் குடுமி வந்து படபடந்து அங்கிட்டும் இங்கிட்டும் அலமோதிக்க அவர் வந்து இது பண்ணிட்டு இருப்பார், வாதம் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் வந்தியத்தேவன் சொல்லுவாரு, இல்ல அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவங்க வாயில மண்ணுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாரு.
உடனே ஆழ்வார்க்கடியான் யார் சொன்னது உனக்கு எப்படி தெரியும் பாரு, நேற்று ராத்திரி நான் போயிருந்தேன், சிவலோகத்துக்கு போயிருந்தேன், அங்கே விஷ்ணு உட்கார்ந்துருந்தார், அந்நியார் இதை சொன்னாங்க அப்படின்னு இவர் ஜோக் அடிச்சுட்டு இருப்பார் வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு. ஆனா அந்த காலம் ரொம்ப சீரியஸா இந்த ரெண்டும் தனித்தனி மதங்களாக இருந்தன அப்படிங்கிறது உண்மை. மதங்கள்ல இத்தனை மதங்கள் இருந்தது, ஆனா அதை எல்லாத்தையும் ஒரே பிராண்டாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்ல இருந்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதையே ஒரு அரசியலாக்குறாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மொழிகள்ல இருக்கக்கூடிய பன்மைத்துவத்தை எப்படி சார் அவங்க மறுக்க முடியும்? அந்த நேரத்துலதான் பெங்காலிஸ் எல்லாம் வந்து புரட்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுலயும் இவங்க கை வைப்பாங்க. அப்படி கை வைக்கும் போது வங்காளிகள் வந்து கிளர்ந்து எழுதும். மொழி வந்து ஒரு பண்பாட்டின் அடையாளம் தானே. ஆமா, இப்ப கன்னடியர்களும் வந்து இந்தி ஒழின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, ஏன்? இதனாலதான். அதாவது இந்திய யாரும் வெறுக்கல, அந்த இந்தி திணிப்புங்கிறத தான் வெறுக்கிறாங்க. நம்ம முதல்ல வெறுத்துட்டோம், அது எது போராட்டம் நடத்திட்டோம். இந்த 50s 30s முதல்ல, இப்ப ரிமெம்பர் கரெக்ட்லி, முதல் மொழி போராட்டம் 30s. அது தவிரவும் ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒவ்வொரு விதமான பண்பாடு இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அன்றைய அறிஞர்கள் வந்து ஒரு புளூரலிசம் அப்படிங்கிற ஒற்றை சொல்லுக்குள்ள எல்லாத்தையும் அடக்குனாங்க. பல்வேறு மதங்கள் இருக்கு, பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய இனங்கள் இருக்கு, பகுதிகளாக ஒவ்வொரு பகுதியிலையும் வாழக்கூடியவர்களுக்கு தனித்தனியாக வெவ்வேறு விதமான சமையல் முறை இருக்கு. ஆனா இதெல்லாம் காலப்போக்கில் மாறுதல், டைல்யூஷன் நடந்துகிட்டு இருக்குங்கிறது உண்மை. உதாரணமா பெங்காலிஸ் வந்து ரிவர் ஃபிஷ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, குளத்து மீனும் ஆற்று மீனும் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, கடல் மீன் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இல்லையா, உணவு பழக்க வழக்கங்கள்ல. அதுக்கப்புறம் இது வந்து குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் உடைகள்ல இந்த மாதிரிலாம் வந்து மாற்றங்கள் வந்து உலகம் பூரா நிகழ்ந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலும் நடக்குது, பெங்கால்லையும் நடக்குது. தேர் கவுண்டிங் ஆன் தட். அதனால இது வந்து கஷ்டம் இல்லைன்னா, அவங்களுக்கு என்ன புரியலைன்னா, இது எல்லாம் விருப்பத்தோட ஜனங்கள் செய்யறாங்க. எனக்கு விருப்பமான உடையை நான் உடுத்திக்கிறது. ஆனா இதுதான் உடை, இதுதான் பிரச்சனையா வந்துச்சு பூட்டான்ல. நேபாளி ஆரிஜின் பூட்டனீஸ் வந்து சதர்ன் பூட்டான்ல வந்து பெரிய நம்பர்ல இருந்தாங்க. அவங்க வந்து பஞ்சகச்சம் வச்சு கட்டுவாங்க, நெத்தியில வந்து திலகம் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வைஷ்ணவஸ். இப்ப ரிமெம்பர் ஹிந்து வைஷ்ணவஸ். ஆனா இவங்க நார்தர்ன் பூட்டான்ல இருந்தவங்க அந்த ஒரிஜினல் பூட்டனீஸ் பாப்புலேஷன். அவங்க ட்ரெஸ்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க, பூட்டனீஸ் மன்னர் எப்படி வர்றாருன்னு. முழங்கால் வரைக்கும் இது ஒரே சிங்கிள் பீஸ் ட்ரெஸ் வந்து போட்டுருப்பாரு. இதை திணிக்கிறதுக்கு ஒரு காலத்துல முயற்சி நடந்தது பூட்டான். இங்க பயங்கரமா கிளர்ச்சி வெடிச்சு ஏற்கனவே பூட்டான் துண்டுபடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது வந்துச்சு. ஜோங்கா அப்படிங்கிறது வந்து மொழி, ஜோங்கா அப்படிங்கிறது வந்து மாவட்டம். இது மாதிரிலாம் அங்கே வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இது வந்தபோது அந்த மன்னர் வந்து அந்நியார் நிலைமையை சரிபடுத்தினார், சமன்படுத்தினார். வேண்டாம், திணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சமன்படுத்தினார். அதனால இங்கேயும் வந்து விரும்பி நான் வந்து இந்திய படிக்கிறதுக்கு யார் தடை சொல்றது? யாருமே தடை சொல்றது. இப்போ இது சினிமாவில் நடிக்கிறவங்க இருக்காங்க, ஹிந்தியில் வந்து போடணும்னு சொல்லி நடிச்சோம். ஜெயலலிதா, சரோஜா தேவி, இவங்க எல்லாருமே வந்து ஹிந்தி படித்தாங்க. இங்கேருந்து வைஜெயந்தி மாலா, ஸ்ரீதேவி, இவங்க எல்லாருமே ஹிந்தி படித்தாங்க. பெரும்பாலும் ஹீரோஸ் போனதில்லை. கமல்ஹாசன் போனார், ரஜினிகாந்த் போனார், அவங்களே ஹிந்தி படித்தாங்க. ஹிந்தியில் அவங்களுடைய சொந்த இது குரலில் தான் பேசினாங்க அவங்க. இது யாராவது தடுக்கிறாங்களா? இல்லை ஹிந்தி அங்கே போய் ஹிந்தி மாநிலங்களில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க. நான் சிவகாசியில் வந்து கேலண்டர் பிஸ்னஸும் ரொம்ப பெரிய பிஸ்னஸ், அது கேலண்டரு, மேட்ச் பாக்ஸு, பட்டாசு, இதுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கு அவங்க நார்த் இந்தியாவுக்கு போவாங்க. அவங்க வந்து பாடத்துல வந்து ஹிந்தி இல்லாத போது தக்ஷின் பிரசார சபை வரைக்கும் போக முடியாதுன்னு சிவகாசிலேயே வந்து ஒரு டீச்சரை போட்டு சாயந்தர நேரத்தில் இவங்கெல்லாம் அந்த வேலை பார்க்க நினைச்சவங்கள ஹிந்தி படிச்சாங்க. இதுல எந்த தவறும் கிடையாது, வரவேற்க தகுந்த ஒன்று. ஆனா நீங்க வந்து ரெண்டு காரியம் எங்க நடக்குது. ஹிந்தி திணிப்புங்கிறதன் மூலம் கலாச்சார திணிப்பு நடக்கிறதுக்கு முயற்சி. அது வந்து எதிர்ப்பு வரத்தான் செய்யும். இன்னைக்கு இங்க இருக்கிற எதிர்ப்பு நாளைக்கு வங்காளத்திலையும் அவங்களுடைய கலாச்சாரத்து மேல திணிப்பு வந்ததுன்னா எதிர்ப்பு வரத்தான் செய்யும். நீங்க பேசும்போது லிபரலைசேஷனுக்கு பிறகு வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வருது, மேற்கத்திய பண்பாடு இங்க வருது, அவங்க அந்த உணவு பழக்கங்கள் வருது, அவங்களுடைய எல்லா விதமான உடை அந்த மாதிரி விஷயங்களும் உள்ள வருது அப்படின்னு சொன்னீங்களே சார். இங்க ரெண்டு விதமான போக்கு இருக்கு சார். அதை ஒரு மாதிரி அகாமடேட் பண்ணிக்கிறாங்க, அதோட சமரசம் செய்து கொள்கிறார்கள். ரீஜனல் ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்கிறதுக்கும் அந்த இடத்தை தான் காலி பண்றதுக்கு ரொம்ப வேகமாக ஒரே. அதுதான் இந்த இந்தி வெறியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா, நீ நார்த்ல இருந்து வெஸ்ட்ல இருந்து வர்றது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் எடுத்துக்கிட கூடாது? அதுவும் உனக்கு ஏலியன் கல்ச்சர் தானே, இது மட்டும் எடுத்துக்க மாட்டேன், இதாவது நம்ம நாட்டுல இருக்கே,
இது அவங்களுக்கு என்ன புரியலன்னா அல்லது புரியாத மாதிரி நடிக்கிறாங்கன்னா, இது நம்ம நாட்டில் இருக்கு, இந்த கல்ச்சர் எடுத்துக்கிட்டேன்னா சரி, உன் கல்ச்சர் அடுத்து ஓ மொழி. இந்த தேவகோட்டையில் வந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் போட்டிருக்காங்க ரயில்வேல. அவருக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியும். அங்க உள்ள மக்கள் 190 பேருக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும், ஒரு 10% இங்கிலீஷ் தெரியும். டிக்கெட்டு முதற்கொண்டு வாங்குறதுக்கு திண்டாடி போயிட்டு இருந்தாங்க ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இருக்கிறான்னு தெரியாது. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அடுத்து. அப்போ நீ ஹிந்தி படிக்கிறதுக்கு ஒரு வழியிலங்க நிலைமை கொண்டு வந்துருவோம். ஜனங்கள்லாம் ஹிந்தி படிச்சிருவாங்க, டிக்கெட் வாங்குறதுக்கு ஹிந்தி தெரியணும். இது மாதிரி பேங்க்குக்கு போனால் இது ஹிந்தி தெரிஞ்சாலோட அங்கே நடத்த முடியாது. இதில் இங்கிலீஷில் உள்ள இதெல்லாம் வந்து இப்போ வந்து 3 மொழியில் இருக்குது, சேவிங்ஸ் பேங்க் ஸ்லிப்பு எல்லாம். இங்கிலீஷ் எடுத்துருங்க, தமிழுக்கு ஹிந்தி மட்டும் வைங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஹிந்தி மட்டும் வைங்க, போகலாம்ல. இது மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டாந்து போகலாம்ல சார். ஆனா அரசமைப்பு சட்டம் சொல்லுது மதங்கள் ஒவ்வொன்றையும் வழிபடுவதற்கும் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுது. பட் இங்க வந்து ஒரே பாரதம் உயர்ந்த பாரதம் அப்படிங்கிறத தானே இவங்க வந்து நாட்டின் ஒருமைப்பாடாகவே சொல்ல முயற்சி பண்றாங்க. அதுதான் ஆளுநர்கள் ஒருமைப்பாடுங்கிறதே இந்த நாட்டுடைய டைவர்சிட்டி, ரிச் டைவர்சிட்டியை ரெஸ்பெக்ட் பண்றதுதான் இருக்கு. அதான் பாரதிதாசன் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். செப்பு மொழி 18 இருக்க வரைக்கும் தான் சிந்தனை ஒன்னா இருக்கும். அந்த காலத்திலே எல்லாரும் அந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் பொருள்? எனக்கு அந்த அளவுக்கு ஹிந்தியே தெரியாது சார். நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்னா நாங்க எங்க போறது? இல்ல, அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பாரதம் உன்னத பாரதம் அர்த்தம். ஒரே பாரதம் உன்னத பாரதம். ஒரே பாரதம். அத வந்து எல்லா வகையிலையும் இப்படி எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி ஒரு விதமான உரையாடல்களை வளர்த்து அதுக்கப்புறம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இல்ல அதுல அவங்க சரியா கணிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 65ல இருந்த அந்த மொழி ஆர்வம், அதன் காரணமாக போராட்டம், தன்னுயிர் ஈவது, இந்த மாதிரியான ஒரு வேகம் இன்றைக்கு உள்ள மாணவ சமுதாயத்துல இருக்காது அப்படின்னு அவங்க சரியா கணிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். யூ மே ஹேவ் அ டிஃபரண்ட் ஒப்பீனியன். இதுக்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த அழிவுக்கு காரணம். தமிழ் கட்டாய பாடமாக இருந்திருந்தால், ஒரு சப்ஜெக்டா பயிற்று மொழியா கூட இல்லை, கட்டாய பாடமாக இருக்கணும். சட்டம் போட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சட்டம் வந்து நீர்த்து போன சட்டத்தை போட்டாங்க. அதனால சட்டம் வந்து கர்நாடகாலையும் ஆந்திராலையும் போட்ட மாதிரி நீங்க வந்து ஸ்டேட் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கலன்னா பீனல் ஆக்ஷன் எடுக்கப்பட்டு போட்டாங்கல்ல, அது மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இவங்க எனக்கு எப்படி சார் தமிழ் ஆர்வம் வந்தது? நான் தமிழ் படிச்சதுனால தானே வந்தது. தமிழே படிக்கலாம், எனக்கு எப்படி தமிழ் ஆர்வம் வரும்? அந்த தமிழ் ஆர்வம் எப்படி சார் இங்க இருந்ததுனால தானே வந்தது. நீங்க சொல்ற அந்த ஒரு ஆங்கிள் நீங்க சொல்ற மாதிரியே தான் நான் மாற்று கருத்து எனக்கு இருக்கு. பட் அந்த பழைய வேகம் இங்க இருக்காதுன்னு சொல்றதுக்கு வந்து நீங்க வேற காரணம் சொல்றீங்க. நான் வந்து உலக அளவுல ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள் தான் அதுக்கான காரணம். ஏற்கனவே தமிழ்நாடு உலகத்தோடு தொடர்பு கொண்டதுனால. இப்ப நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் சரின்னா எதுக்கு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? ஹிந்தி வந்துட்டு போட்டோம். அது நீங்களே சொல்றீங்களா இனிமே வந்து நீர்த்து போயிருச்சு அப்படின்னு. நம்ம 2 பேரும் வேற வேற காரணங்கள் சொல்றோம். ஆனா நீர்த்து போயிருச்சுன்னு 2 பேருமே ஒத்துக்கிறோம். இல்ல சார், நீங்க பாதி பேர் வந்து உலகத்தோட தொடர்பு கொண்ட மாதிரி எல்லாருக்கும் கீழே இருக்க இப்பதான் வாய்ப்பு பெற்றவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும்ல. அவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி நீங்க ஹிந்தியை திணிக்க முடியாது இல்ல. அதனாலதான் முன்னால எனக்கே இல்ல, நான் தெருவுக்கு போனேன். இப்ப என் பக்கத்துல இருக்கிறவருக்கு தான் இன்னும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணுமேன்னு சொல்லும் போது எனக்கு தெருவுல போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த உலக அளவுல உள்ள வாய்ப்புகளை வந்து இந்தி கெடுக்குதுன்னு சொல்லி போரிடுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அப்ராட்ல இருக்காங்க? அப்ராட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். அப்ராட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வாய்ப்புகள் வந்து திறந்து இருக்குது. இங்க இருந்த இருமொழி கொள்கையில அந்த அவேர்னஸ் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு உண்மையாவே தெரியும். இந்த அவேர்னஸ் வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது, அதனால போரிடுவோம் அப்படிங்கிற அவேர்னஸ் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தாய்மொழியை வந்து கட்டாய பாடமாக ஆக்காத ஒரு அரசு வந்து என்ன பெரிய அரசு? அவங்களுடைய தாய்மொழியை அடுத்தவங்க மேலே கொண்டு வர பாக்குறாங்க. நீங்க இதை ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. நானும் அதை எல்லாத்துக்கும் நீங்களும் ரொம்ப காலமா எதிர்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்க சொல்றத அந்த கட்டாய பாடமாக இல்லை அப்படின்னு சொல்வதே ஒரு மித்து சார். இல்லையே, கட்டாய பாடமா இருக்குன்னு நீங்க சொல்றதா மித்து. அப்படி கட்டாய பாடமா இருக்குங்கிற மாதிரி பாடமாக
இங்க பாடமாக இருக்கு சார். தமிழ்நாடு பாடத்திட்டத்துக்குள்ள அது கண்டிப்பான அதனால பாடம். பாடமா இருக்கு. ஆனா கட்டாய பாடம் பாடம். இல்லைன்னா என்ன சார் அர்த்தம்? சும்மா பாடமா வச்சு என்ன பிரயோஜனம்? அதை படிக்கணுங்கிற கட்டாயம் இல்லைன்னா நீங்க பாடமா வச்சு என்ன பிரயோஜனம்? அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு சார், ஒத்துக்கிறேன். பிரைவேட் ஸ்கூல்ல வந்து அது கட்டாயமா இருக்கா? தமிழ் வந்து கட்டாயமா வேறு பாடத்திட்டங்கள்ல இருக்கு சார். வேறு பாடத்திட்டங்கள்ல இருக்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இருக்கு நீங்க சொல்றது. நீங்க தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்துக்குள்ள இது கட்டாயமாகத்தான் எல்லா இடத்துலயும். அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மட்டும்தான் இங்க இருக்கணும். வைங்க, அதை வைக்க கூடாதுல்ல. சென்ட்ரல் போர்டு வேண்டான்னு சொல்ல முடியுமா? மெட்ரிகுலேஷன் போர்டு வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஆனா அங்க வந்து மெட்ரிகுலேஷன் போர்ட்லயும் சென்ட்ரல் போர்ட்லயும் வந்து அவங்க தாய்மொழி தான் கட்டாயமா வச்சிருக்காங்க. கர்நாடகாலையும் ஆந்திராவிலையும். இங்க மட்டும் ஏன் வைக்க நீங்க முடியல? வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாமல் திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இருக்கு. அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீ ஏன் எதிர்க்கல அப்படின்னு புதுசாக அரசியலுக்கு வந்தவங்க பேசுற மாதிரியான ஆர்கியூமெண்ட் நீங்க சொல்றதுன்னு நான் எனக்கு நோ 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 நான் ஆரம்பத்துல இருந்து எதிர்த்திருக்கணும். எதுக்குறது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்னும் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லித்தானே ஓட்டு வாங்குறாங்க எல்லாரும். அப்ப ஓட்டு வாங்குறதுக்காக இல்ல சார். அது இந்திய ஓட்டு வாங்குறதுக்காக இல்லைன்னா ஓட்டு வாங்குறதுக்காக இல்லைன்னா சார், ஓட்டு வாங்குறதுக்கு இல்லைன்னா தாய்மொழி பற்ற பத்தி எவ்வளவு பேசுறாங்க? இந்திய எதிர்ப்பு விட்டுருங்க சார். தாய்மொழி பற்ற பத்தி எவ்வளவு பேசுறாங்க? தமிழ் கலாச்சாரம்னு எவ்வளவு பேசுறாங்க? தமிழ் கலாச்சாரத்தை எப்படி சார் எனக்கு விளங்கும்? நான் தமிழ் படிக்கும் போது தான் சார் எனக்கு தமிழ் கலாச்சாரம் விளங்கும். அது இல்லாம எனக்கு விளங்கிருமா? அதனால தமிழ்ல படிக்கிற தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்துக்குள்ள தமிழ் இருக்கு. அப்புறம் நீங்க ஏன் திரும்ப திரும்ப தமிழ் இல்லாத மாதிரி நீங்க சொல்லிட்டு இல்ல, தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்துல சம்ஸ்கிருதம் கூட இருக்கு, பிரெஞ்சு கூட இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் கட்டாயம் இல்ல. அதே மாதிரி தமிழ் வந்து தமிழ்நாடு பாடத்திட்டத்துல மட்டும்தான் தமிழ் கட்டாயம். தமிழ் ஸ்டேட் போர்டு இல்லாம சென்ட்ரல் போர்டுலயோ வேற எங்கேயோ இருந்தா தமிழ் கட்டாயம் கிடையாது. இந்த பாயிண்ட் நான் சொல்றேன், நீங்க அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு சென்ட்ரல் போர்டுல உள்ள ஸ்கூல்ல இருந்து எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, மெட்ரிகுலேஷன் போர்டுல எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, இதையும் நம்ம கன்சிடர் பண்ணும்ல. அதை நீங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க சார். இதுல வந்து பல்வேறு ஆட்சிகளின் தொடர்ச்சி இருக்குது. ஒரு ஆட்சியில ஆரம்பிச்ச பல விஷயங்களே அடுத்த ஆட்சி வந்து அப்படியே தலைகீழாக 50 வருஷமா இங்க டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருந்தாங்க சார். இல்ல, அந்த ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருந்தாங்க. பட் ஒன்றிய அரசு அவங்களுடைய எம்ப்ளாயீஸுக்காக இங்க சில ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பர் ஆகி வரக்கூடிய அவங்க எம்ப்ளாயீஸுக்காக ஸ்கூல்ஸ், யாரும் எங்க வேண்டுமானாலும் போகலாம், குடியிருக்கலாம்னு சொல்லி அரசமைப்பு சட்டம் சொல்றதுனால வரக்கூடிய நபர்களுக்கு உரிய உரிமை கொடுக்கறதுக்காக சில விதமான பாடத்திட்டத்தை அனுமதிக்க வேண்டியது இருக்கு. இப்படி பல்வேறு ஏரியாக்கள் இருக்கு சார். அந்த எல்லாரையும் அகாமடேட் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் கூடவே இருக்கத்தான் செய்யும். இல்ல சார், நீங்க ரொம்ப சாமர்த்தியம் வாதம் புரியுறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கர்நாடகாலையும் சட்டம் போட்டாங்க, யூனிஃபைடு ஆந்திராலையும் சட்டம் போட்டாங்க, தமிழ்நாட்டிலையும் சட்டம் போட்டாங்க. மற்ற 2 ஸ்டேட்லயும் பீனல் ப்ரொவிஷன் வச்சாங்களே, இங்க ஏன் வைக்கல சார்? அடிப்படையிலேயே பீனல் ப்ரொவிஷன் தான் எல்லாத்துக்கும் தீர்வுன்னு சொல்ற அணுகுமுறையே நான் ஏற்கல சார். நீங்க வந்து ஏற்க செய்வதற்கான பிரச்சாரம் இல்ல சார். நான் இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல நீங்க காந்திய வழியில போயிங்க. சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் இஸ் கவர்ன்டு பை இன்சென்டிவ்ஸ் அண்ட் டிஸ்இன்சென்டிவ்ஸ். இது இல்லாம எந்த சிஸ்டமும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. இங்க டிஸ்இன்சென்டிவ் கொடுக்கல. தமிழ் சொல்லி கொடுக்கலனா உனக்கு பீனல் ப்ரொவிஷன் இல்ல. நீங்க வந்து அப்படி எல்லாம் பீனல் ப்ரொவிஷன்ஸோட இருக்கக்கூடிய ஆந்திராவையும் கர்நாடகாவையும் டெல்லியில இருந்து வர்ற எவரும் பிரிவினைவாதிகள்னு சொல்றது இல்ல. இங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ணி எல்லாரையும் வாழ வைக்கிற தமிழ்நாட்டை தான் பிரிவினைவாதிகள்னு சொல்றாங்க. நம்மள பிரிவினைவாதின்னு சொல்றாங்க. இல்ல புதுசா சொல்றீங்க. இல்ல நம்மள பிரிவினைவாதின்னு சொல்லிடுவானேன்னு பயந்துகிட்டு தமிழை கட்டாயமா படிக்கணும்னு பீனல் ப்ரொவிஷன் போட மாட்டோம்னு வைக்கணுமா? அப்படி இல்ல, பயப்படுறது இல்ல சார். உங்க கிளைமேட் எப்படி இருக்கு? இந்திய அரசோடு சேர்ந்து செயல்படக்கூடிய தமிழ்நாட்டுல பொலிட்டிக்கல் கிளைமேட்டும் எஸ்டாப்ளிஷ்டு கிளைமேட்டும் எப்படி இருக்குங்கிறத கணக்குல எடுக்காம ஒரு கற்பனையில எதுவும் பேச முடியாது. இல்ல, கணக்குல எடுத்தாலுமே அந்த பீனல் ப்ரொவிஷனால நம்மள பிரிவினைவாதின்னு சொல்லிடுவாங்களா? நம்ம சொல்ல மாட்டோமா? ஆந்திராலையும் கர்நாடகம் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்ல மாட்டோமா? என்ன சார் இது? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். என்ன சொல்றீங்க? என்ன சார் அவங்க காது கொடுத்து கேக்குறான்? பீனல் ப்ரொவிஷன் அணுகுமுறையே நான் இங்க தமிழ்நாடு அரசு காது கொடுத்து கேக்குதான், தமிழ்நாடு அரசு காது கொடுத்து கேக்குதான்னு கேட்டுட்டு இருக்கேன். மத்தவங்களை பத்தி நான் கேட்கல. தமிழ்நாடு அரசு இதுல ஐ அம் நாட் ஃபார் பீனல் ப்ரொவிஷன்ஸ் சார். நான் வந்து அதனால இங்க இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ல எனக்கு எந்த சிக்கலும் தெரியல. சரி, உங்களுக்கு பீனல் ப்ரொவிஷன் இல்லைன்னா இது மாதிரி தான் சார் இருக்கும். தமிழ் தெரியாம தமிழ் படிக்காம தான் மாணவர்கள் வருவாங்க. இன்னொன்னு சொல்றேன், நான் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றதுங்கிறது இருக்குல்ல பிரைட்டஸ்ட் பவர், இது ப்ரெஷர் குரூப்ல பவர்ஃபுல் பொசிஷன்ல உட்காந்துருக்கவங்க.
இன்னைக்கு யாரெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷன்ல உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நான் இதை மட்டும் சொல்லல, அரசியல் மட்டும் சொல்லல, வணிகம், இது எல்லாத்தையும் எவ்ரி ஃபீல்டு நான் வந்து சொல்றேன். என்னைக்காவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அக்கௌண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோமா? இவங்க எல்லாருமே தமிழ் படிச்சவங்களான்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோமா? அது எத்தனை பேர் தமிழ் படிக்காதவங்கன்னு கொண்டு வந்திருக்கோமா? ஆனா நானும் நீங்களும் படிச்ச போது, நான் மறுபடியும் சொல்றேன், நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சேன். எங்கூட படிச்ச வெங்கட்ரமணன், த பெஸ்ட் ஆடிட்டர் இன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஈவன் டுடே, 73 வயசுல அவன் தான் பெஸ்ட் ஆடிட்டர். எங்கூட படிச்சவன், இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவன், அவன் தமிழ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க். தமிழுக்கு அந்த முக்கியத்துவம் இருந்து அவன் எங்க போனாலும் அவன் தமிழை மறக்க மாட்டான். தமிழே படிக்காதவனுக்கு வந்து தமிழ் மேல என்ன ஆர்வம் இருக்கும்? இப்போ நல்ல நல்ல பள்ளிக்கூடத்துல இது உங்க பிரைவேட் ஸ்கூலு, பேமெண்ட் ஸ்கூலு, நல்ல பிரமாதமா படிக்கிறது, அந்த இடத்துல அவங்க பிரமாதமா படிக்கிற இடத்துல புத்திசாலித்தனமா இருக்கானோ இல்லையோ, பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப் அட்வான்டேஜ், பெரிய கம்பெனில பெரிய இடத்துல உட்காந்துருவாங்க. உங்களுக்கு எனக்கு தெரியும் செலக்ஷன் எப்படி நடக்குதுன்னு. அந்த பெரிய இடத்துல பெரிய கம்பெனில உட்கார எல்லாருமே அல்லது பெரும்பான்மையானவர்கள் தமிழை பற்றியோ அறியாதவர்களாக, தமிழ் படிக்காதவங்களா இருந்தா, அதன் காரணமா தமிழ் கலாச்சாரத்தை உணராதவங்களா இருந்தா, அது நமக்கு ரொம்ப பெரிய நஷ்டம். இது ஒரு நெவர் எண்டிங் டிஸ்கஷன் இல்ல, அது ஃபார்முலா இருக்கு, நெவர் எண்டிங் இல்ல. லெட் அஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி, அதான் ஒரு வழி இருக்கு. மாசம் ஒரு முறை இதை பத்தி பேச வேண்டியது இருக்கும், பேசிக்கிட்டே இருப்போம். ஓகே சார், இன்னையோட வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிரச்சாரம் முடிஞ்சு போகுது. நாளை மறுநாள் செகண்ட் பேஸ். வெஸ்ட் பெங்கால்ல வந்து இந்த குண்டா ராஜுக்கு ஒரு முடிவு கட்டுவேன்னு சொல்லி இவர் சொல்றாரு, பிரதம மந்திரி சொல்றாரு. ஒன்னு சொல்றேன், ஃபீல்டு லெவல்ல குண்டா ராஜுங்கிறது பெரும்பாலும் இருக்கத்தான் செய்யுது. எல்லா ஸ்டேட்லயும் வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்கு. இந்த போலீஸும் ஆளுங்கட்சியுடைய கீழ்த்தரப்பும் சேர்ந்து ஒரு நெக்ஸஸ் வச்சுக்கிடுவாங்கல்ல, அது வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்கத்தான் செய்யுது. இதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னா, பெங்காலிஸ் வந்து எதை பார்க்குறாங்க, பெருசா பார்க்குறாங்கன்னா, இப்படியெல்லாம் சொல்லி நீ எங்க ஊர் பொண்ணை கேவலமா பேசுவியா, எங்க ஊர்க்காரன் இல்லாம இன்னொருத்தனை இங்க கொண்டு வர பாப்பியா அப்படின்னு வெஸ்ட் பெங்காலிஸ் யோசிக்கிறாங்க. எஸ்ஐஆர் வந்து ரொம்ப பெரிய மிஸ்யூ, அவங்க நினைச்ச அளவுக்கு மிஸ்யூ பண்ணாம இருந்திருந்தால் மம்தா பானர்ஜி மிகச் சுலபமாக வென்று விடுவார். இதுதான். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.